மனுஷகுல வீழ்ச்சியினால். மனுஷகுலம் ஆதாம் வீழ்ந்ததன் மூலம் முழு மனுஷகுலத்துக்கும் அந்த வீழ்ச்சி வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்கு என்ன நடந்ததோ அதுவே எல்லா மனுஷர்களுக்கும் நடக்கிறதுன்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷகுல வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷனுடைய மனமும் அவனுடைய சிந்தையும் அவனுடைய சிந்தையும் முறுக்கப்பட்டு திரிக்கப்பட்டிருப்பதனால் மனம் புதிதாக வேண்டும் என்பதனையும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய முறையையும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 12:1-2 கூறியிருப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.